நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக திரு சத்யன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இளையராஜா அவர்களுடைய இசைக்குழுவில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய திரு சத்யன் அவர்கள் பவதாரணி அவர்களோடையும் இணைந்து பணியாற்றிருக்கக்கூடியவர். திரு சத்யன், எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் உங்களுக்கு. இந்த நேரத்தில் பவதாரணி அவர்கள் பற்றி உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். பவதாரணி சிஸ்டர் ரொம்பவே ஒரு காம் டவுன் கம்போஸ்டான ஒரு ஹியூமன் பீயிங். ஆக்சுவலி அவங்க இருக்கடமே தெரியாது. ஒரு நம்ம ராஜா சாரோட நிறைய ஷோஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன் சிங்கரா 2011 இருந்து. அப்போலாம் எல்லா ஷோஸுமே அவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்க பாடுற ஷோஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ்ல பாத்தீங்கன்னா நான் அவங்க கூட பேர் பண்ணி சில பாட்டுலாம் பாடுவேன். ஒடியில தெரியுது இந்த பாட்டு, இதெல்லாம் பாடுவேன் நான் அவங்க கூட. அது ரொம்ப யுவன் சங்கரோட ஷோஸ் கான்செப்ட்லாம் யுவன் அந்த யூஎஸ் டூர் போகும்போதுலாம் கூட நானும் அவங்களும் நீல என்றால் பாட்டு இதெல்லாம் நாங்க பேர் பண்ணி பாடுவோம். அவங்க ரொம்பவே தான் பாடுறது ஜானகியம் எப்படி பாடுவாங்க அந்த போல தான் பாடுறது தெரியாம ரொம்ப அலட்டிக்காம கியூட்டா பாடிப்பாங்க. ரொம்ப யூனிக்கான வாய்ஸ், ஒரு ஃபென்டாபிளஸ் சிங்கர். ஆக்சுவலி பார்த்தா எல்லா ஃபீமேல் சிங்கர்ஸும் தனியா பாடுற பவதாரணியோட வாய்ஸ் தனியா தெரியும். யூனிக்கான ஒரு வாய்ஸ், சில்கி வாய்ஸ். எல்லா கம்போசர்ஸுமே பிடிச்ச ஒரு சிங்கர் அவங்க. அதையும் தாண்டி நல்ல ஹியூமன் பீயிங். நான் சொன்ன மாதிரி ரொம்ப இருக்கடமே தெரியாம அமைதியா இருப்பாங்க. நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எனக்கு இப்ப சங்கடமான சிச்சுவேஷன் எனக்கு எதுவும் தோண மாட்டேது. ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஷாக். ஒன்னும் புரியல எனக்கு. திரு சத்யன், நீங்க அவங்களோட இசைக்குழுல இருந்திருக்கிறீங்கன்னு சொல்லும் போது நீங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்திருப்பீங்க. அவங்க அந்த அப்பா மகளுடைய உறவு எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஸ்டேஜ்ல இளையராஜா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நமக்கெல்லாம் தெரியும். பட் மகள் பாடும்போது அவங்களுடைய உறவு எப்படி இருந்திருக்கு ஸ்டேஜ்ல? நீங்க அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க. அதான் கியூட்டான சிங்கர் ராஜா சார். அவங்களுக்கு ராஜா சாருக்கு பவதா மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் டாடி டாடி டாடின்னு பேசுறது, அவங்க ரெண்டு பிஹேவியர் பார்க்கறது ரொம்ப கியூட்டா இருக்கும். இவர் எனக்கு தெரிஞ்சு ராஜா சார் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தவன் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, பவதாரணிக்கு மட்டும் ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் கிடையாதோ? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. செல்லமா தான் பார்த்துட்டு அவங்க. அவங்களும் டாடி 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 சொல்றது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு படம் மாதிரி இருக்கும். கியூட் ரிலேஷன்ஷிப் அது. சான்சர்ல we are missing her. நான் நிறைய பாடுறேன். அது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தெரிஞ்சு. யுஎஸ் டூர்ல எல்லாம் மோஸ்ட்லி நிறைய சாங்ஸ் அவங்க கூட பாடுறோம். யுவன் டூர்ல. ரைட். நன்றி திரு சத்யன். எங்களோட இணைந்து இந்த தருணத்தில் கடினமான நேரத்தில் உங்க பார்வைகளை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.